வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 44. ரிச்சர்ட் பற்றி கேள்விப்பட்ட நாள் முதற்கொண்டு அவனிடமோ அவனுடைய குணத்திலோ எவ்வித குறையும் அட்சயாவினால் கண்டுபிடிக்க முடிந்ததில்லை என்பதனால் அவனுடனான திருமணத்தை தான் வெறுத்தாலே தவிர அவன் மீது அவளுக்கு ஆழ்மனதில் நன்மதிப்புதான் உருவாகியிருந்தது. அப்படிப்பட்டவன் அவளுடனான திருமணம் தடைபடுவதற்கு தானே காரணகர்த்தாவாக ஆகிவிட்டேன் என கூறுவதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி என்ன காரணமாக இருக்கும்? இவன் ஏன் இவ்வளவு தயங்குகிறான் என்று குழம்பை தவித்தவளுக்கு என்னவென்று உடனே விவரம் சொல் என அவனிடம் கேட்க முடியாதது வேறு மேலும் சினத்தை தூண்டிவிட்டது. ஏற்கனவே ஒருமுறை மருத்துவமனையில் கேட்டதற்கே திருமணத்தை நிறுத்த அவ்வளவு ஆர்வமா என்று அவளை குறைபட்டுக் கொண்டான். அட்சயாவை மேலும் டென்ஷன் ஆக்காமல் விஷயத்திற்கு வந்த ரிச்சர்ட், ஆக்சுவலி என்று அவள் முகம் பார்த்தவன் பின் தயக்கத்துடன் பார்வையை மறுபுறம் திருப்பி சாலையில் பதித்து தன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதை அவளிடம் வெளியிட்டான். நான் என்னுடைய 20 வயதுகளோட துவக்கத்துல என் தனிமையை போக்குறதுக்காக அதுக்காக எனக்கு அப்ப அது பெரிய விஷயமா தெரியல. நான் தங்கியிருந்த நாட்டோட கலாச்சாரமோ அதை பத்தி பெருசா சிந்திக்க விடல. எனக்குள்ள இருந்த மன அழுத்தத்துக்கு அதுதான் சொல்யூஷன்ற மாதிரி நான் நடந்துகிட்டேன். என்று மேலும் தவித்தவன் கழுதட்டை அழுந்த கடித்தான். அச்சூழ்நிலையின் அழுத்தத்தால் தன் இதயம் படபடவென்று அடித்துக் கொள்வதையும் எதிர்பாராத துக்கத்தில் துடிப்பதையும் தடுக்க இயலாது திணறினாள் அட்சயா. நான் அப்பெல்லாம் அது அப்பப்போ வேற பெண்களோட தொடர்புல இருந்தேன் என்று முகத்தில் லேசான சிவப்பு படர சொல்லி முடித்து கை முஷ்டிகளை இறுக்கியபடி விழிகளை இறுக மூடிக்கொண்டான். தன் காதுகளையே நம்ப முடியாமல் இமைக்க மறந்து அவனை அதிர்ச்சியுடன் விரித்தவளுக்கு நேரமாக உள்ளம் உலைக்களமாய் கொதிக்க ஆரம்பித்தது. பாஸ்டர்ட் வேறு பொண்ணுங்களோட இருந்தானாமா? ரிச்சர்டை ஒரு இடத்தில் உயர்வாக அமர்த்தி வைத்து தன் வழியில் திருமணத்தை எப்படி நிறுத்துவது என்று மட்டும் மதியம் வரை சிந்தித்திருந்தவளுக்கு அவனுடைய கடந்த காலத்தை சற்றும் ஜீரணிக்க முடியவில்லை. இவன் எப்படி அப்படி நடந்து கொண்டிருக்கலாம் என்பதை மனதில் திரும்ப திரும்ப எதிரொலித்து தனக்குள் பொங்குகின்ற ஆவேசத்தை அடக்க முடியாமல் அதை அப்படியே மறைக்காமல் அவனிடம் வெடிக்கவும் செய்தாள் அட்சயா. இத சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருந்தா இப்படி வேற பொண்ணுங்களோட சுத்திட்டு இருந்திருப்பீங்க நீங்க என்றாள் ஆக்ரோஷமாக. ஏற்கனவே தனக்குள் புழுங்கிக் கொண்டிருப்பவன் எங்கிருந்து அவளுக்கு பதிலை தேடி சொல்வான்? அவளுடைய முகத்தை கூட நேருக்கு நேர் பார்க்கும் திராணியற்று எதுவும் பேசாமல் காரை கிளப்பினான். உன்னை ஹாஸ்பிட்டல்ல தானே டிராப் பண்ணணும்? எரிமலையாய் குமரி கொண்டிருந்தவள், உங்க டிராப் ஒண்ணு எனக்கு தேவையில்ல, நான் ஆட்டோலையோ கால் டாக்ஸியோ போய்க்கிறேன் என வெடுக்கென்று மொழிந்துவிட்டு பக்கவாட்டு கதவை திறக்க போனாள். ஹே, பைத்தியக்காரத்தனமா எதுவும் செய்யாத, நானே கொண்டு போய் விடுறேன் என்று வேகமாக ஓட்டினான் ரிச்சர்ட். ஆமா, நாங்க பைத்தியம், இவர் ரொம்ப புத்திசாலி, அதான் வேற பொண்ணுங்களை தேடி என முகத்தை அருவறுப்புடன் சுளித்தபடி அவள் வெளிப்புறம் திரும்பிக் கொள்ள அருகில் இருந்தவனின் காது மடல் சிவந்து உடல் இறுகியது. மருத்துவமனை வாயிலில் ரிச்சர்ட் காரை நிறுத்தினானோ இல்லையோ கடுகடுவென்று அமர்ந்திருந்தவள் விரைவாக கீழிறங்கி கதவை பட்டென்று அடைத்துவிட்டு அவனை திரும்பியும் பாராமல் விறுவிறுவென்று உள்ளே சென்றாள். அட்சயாவிடம் இதை ஏற்கனவே எதிர்பார்த்துதான் வந்திருந்தான் என்றாலும் உள்ளத்தில் பிறக்கும் ஏமாற்றத்தை விழுங்க இயலாமல் வாடிய முகத்துடன் கிளம்பி சென்றான் ரிச்சர்ட். என்ன மேடம், சார் உங்களை லஞ்சுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்தவங்க தான். எல்லாரையும் ரொம்ப நல்ல மனுஷனா உள்ள அனுப்பிட்டு அவ்வளவு நேரமா வெளியில காத்துட்டு இருந்தாரே என்று தனக்கெதிரே வந்து கேலி பேசும் செவிலியை தலை குனிய வைத்து அப்படியே நங்கு நங்கென்று கொட்ட துடித்த மனதை அடக்கியவள் அவரை அழுத்தமாக பார்த்தாள். சிஸ்டர், இப்ப நமக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்தா போதும் நினைக்கிறேன். வேற எதையும் பேசி என் நேரத்தை வீணடிக்க நான் தயாரா இல்ல. வெளியே வெயிட் பண்றவங்கள ஒவ்வொருத்தரா உள்ள அனுப்புங்க என்று நாசுக்காக அவர் பேச்சை கத்தரித்து விட்டு சென்று தன்னிடத்தில் அமர்ந்தாள். டே சித்து, இவளுக்கு என்னடா ஆச்சு? என்னவோ வேலை முடிஞ்சு வந்ததுல இருந்தே
எதையும் குடிக்க கூட மறுத்துட்டு சிடு சிடுன்னு இருக்கா. நீங்க யாரும் திருமணம் பற்றி அவகிட்ட மறுபடியும் ஏதாவது வற்புறுத்தினீங்களா என தன் நண்பனிடம் விவரம் கேட்டாள் கமலா. இல்லையே, உன்னையே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கனா, அப்படி செய்வனா என்ன? எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். சிந்துவும் அட்சயா கிட்ட பேசியதா எதுவும் சொல்லலையே. ஒரு நிமிஷம் இரு என்றவன் சில நொடிகளை கழித்து விட்டு, ஆமா, அவ ரிச்சர்டோட எதுவும் பேசினாளாமா என்று கமலாவிடம் விவரம் கேட்டான். ஆமாண்டா, ஓ மருமகள்கிட்ட கேட்ட உடனே எனக்கு பதில் சொல்லிட்டு தான் அவ மறுவேளை பார்க்க போறா. அட போட, நீ வேற கடுப்ப கிளப்பிக்கிட்டு என்று அழுத்தாள். அதை கேட்டு நகைத்தவன், அது சரி, இரு, நான் ரிச்சர்ட் கிட்டே கேட்டு சொல்றேன் என்று இணைப்பை துண்டித்தான். இவளை இன்னும் சாப்பிட வேற கூப்பிட வேண்டும். என்ன எகுருவாளோ, அவள் பாட்டியைத்தான் அனுப்ப வேண்டும் என கமலா திட்டம் தீட்டிக் கொண்டிருக்க சித்தார்த்திடமிருந்து மீண்டும் அழைப்பு வந்தது. சொல்லுடா. நம்ம வீட்டு மான்குட்டி சும்மா ஒண்ணு துள்ளி குதிக்கல. இன்னைக்கு அவளை ஹாஸ்பிட்டல்ல ரிச்சர்ட் மீட் பண்ணிருக்கான். அப்படியா? இவ என்ன சொல்றாளா என்றாள் கமலா சோர்வாக. நான் டீட்டெயிலா கேட்டுக்கல, பட் பையன் ஹோப்லெஸ்ஸா தான் பேசுறான். அச்சயாவுக்கு பிடிக்காததை கம்பல் பண்ண வேண்டாம். அவ விருப்பம் போல இந்த திருமண பேச்ச டிராப் பண்ணிடலாம். நாம முதல்ல கருண் அருந்ததியோட கல்யாணத்தை முடிச்சிடலாம் அங்கிள்னு சொல்றான். ஓ என்றவளுக்கு கவலை சூழ்ந்து கொள்ள தன் தோழியின் மனம் அறிந்தவன் உடனே அவளை தேற்றும் விதமாக பேச ஆரம்பித்தான். சரி சரி, நீ உடனே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா ஆயிடாத, எல்லாம் பாத்துக்கலாம். எப்படிரா? ரிச்சர்ட் மாதிரி நமக்கு ஏதுவா வேற நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணுமே. ரிச்சர்ட்னா பொறுப்பானவன். அவனை விட மனமே இல்லை அவளுக்கு. தன் பெண்ணின் துடுக்குத்தனத்திற்கும் விளையாட்டு புத்திக்கும் அவனென்றால் அவள் வாழ்க்கை சுமூகமாக செல்லும் என்று நம்பினாள். இப்ப யார் உன்னை வேறு மாப்பிள்ளை தேட சொன்னாங்க? நீதானடா ரிச்சர்ட் திருமணம் வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்ற. ஆமா, ஆனா அவன் வேற பொண்ணை பார்க்க சொல்லலையே. அப்படின்னா அவனுக்கு நம்ம பொண்ணதான் பிடிச்சிருக்கு கமலா. அவளை விட்டுட அவனுக்கு மனம் இல்ல. அட்சயாவோட விருப்பத்துக்காக தான் இவன் தயக்கப்படுறான். இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் செய்யறதோ என்று கமலா பொறுமை. நீ ஒன்னும் செய்ய வேணா, இப்பதானே முதல் முறை மீட் பண்ணிருக்காங்க. ஒரு வாரம் போகட்டும், நான் ரிச்சர்ட் கிட்ட பேசுறேன். வேறு வழியில ஏதாவது முயற்சி பண்ணலாம் என்றான் சித்து. இங்கே வெளியே பெரிய தலைகள் அவள் தலையை உருட்டி கொண்டிருக்க அவளோ அறைக்குள்ளே ரிச்சர்டை வறுத்து கொண்டிருந்தாள். 100வது முறையாக, அவன் எப்படி அப்படிலாம் நடந்திருக்கலாம்? எவ்வளவு தைரியம் இருந்தா ஒழுக்கம் இல்லாம வேறு பெண்களோட பழகி இருப்பாவ என்று கண்மண் தெரியாமல் அவனை கிழி கிழி என்று கிழித்துக் கொண்டிருந்தாள். உண்மை நிலவரம் அறியாத நம் கருண் பிரகஸ்பதி தன் தந்தை கமலா அத்தையிடம் பேசுவதை அரைகுறையாக கேட்டுவிட்டு ஓடி வந்து தன் அறைக்குள் விழுந்தவள் அலைபேசியை திறந்து கேலரி கலெக்ஷனில் இருந்த தாய் தந்தையின் 60ஆம் கல்யாண புகைப்படங்களை எடுத்தான். அப்பொழுது இன்று தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இவ பெரிய இவளாட்டம் கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பா. இருக்கட்டும், பரவாயில்ல. நம்மால் ஆன ஒரு முயற்சி. சின்னதா ஒரு கல் எறிஞ்சு பாப்போம், என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம். இந்த தனுஷ் படத்துல வர்றது மாதிரி ஒரு சிலரை பார்க்க தான் பிடிக்குமா. ஏதோ நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கவும் நம்ம பப்ளிக்கு நம்ம பார்த்ததும் பிடிச்சிருச்சு. பட் சோ சேட், ரிச்சர்டுக்கு அந்த லக்கு இல்ல. ஆகையால நாம தான் அவளை தூண்டி விடணும். நேர்ல சந்திச்சு பேசியிருக்க இந்த சமயத்துல ரிச்சர்டோட போட்டோ அனுப்புனா அவ மனசுல சம்திங் சேஞ்சஸ் நடக்கும் என்று ஸ்திரமாக நம்பியவன் அட்சயாவின் வாட்ஸ்அப்பிற்கு மெசஞ்சருக்கு என அவர்கள் நால்வரும் நன்யாவுடன் இணைந்து நின்றிருக்கின்ற குரூப் போட்டோவை அனுப்பி வைத்தான். இடையில் பேத்தியின் லட்சார்ச்சனையை தடை செய்து பார்வதி உணவருந்த வெளியே அழைத்து செல்ல சற்றே இடைவெளி விட்டதில் மனது கொஞ்சம் மாறி இருக்க திரும்பவும் அறைக்கு வந்தவள் தன்னை திசை திருப்ப கிடைத்த வடிகால் என அலைபேசியை கையில் எடுத்து ஆன்லைனின் துணையை நாடினாள். அவள் நேரம் மொபைல் டேட்டா ஆன் செய்ததும் கருடைய இன்பாக்ஸ் நோட்டிபிகேஷன் முன்னால் துள்ளி கொண்டு வந்து விழுந்தது. இந்த பக்கிக்கு என்னவா? வாட்ஸ்அப்பை விட்டுட்டு இதுல என்ன அனுப்பியிருக்கா என்று அதை திறந்தாள். 5 நபர்கள் இணைந்து நின்றிருந்த புகைப்படம் தான் என்றாலும் அவள் கவனத்தை முதலில் பளிச்சென்று ஈர்த்தது ரிச்சர்டின் முகமே. மீண்டும் புசுபுசுவென்று ஆத்திரம் பெருகியது. இவையே அப்படிலாம் பண்ணா என பல்லை கடித்தாள். இத்தனை தூரம் அவன் மீது கோவப்பட தனக்கென்ன உரிமை இருக்கிறது என்றெல்லாம் பெண்மனம் சிந்திக்கவில்லை. அவள் மனதின் குமைச்சல் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவன் ஏன் அப்படி ஒழுங்கீனமாக நடந்து கொண்டான்? மற்ற பெண்களுடன் அவன் பழகியதை அட்சயாவாள் கற்பனையில் எண்ணிக்கூட சகிக்க முடியவில்லை. மடி மீது வைத்திருந்த தலையணையில் நீர் பட்டு தெரிக்கவும் தான்
அவள் விழிகளில் நீர் வழிகிறது என்பதையே உணர்ந்தாள் நாயகி. திடுக்கிட்டவள் வேகமாக கண்களை துரைத்துக் கொண்டு, சே, நாயே அழுற என வீம்பாக எண்ணமிட்டாலும் விழிநீர் பெருகுவதை தடுக்க இயலாமல் தோற்று போய் சற்று நேரம் அதன் போக்கில் சென்று ஓசையின்றி அழ ஆரம்பித்தாள் அட்சயா. நான் ஏன் அவனுக்காக இவ்வளவு கோவப்படுற? அவனை நினைச்செல்லாம் ஏன் என் கண்கள்ல இப்படி நீர் வழியுது? அவன் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன? அவன் சொன்னது போல கிடைச்சது சாக்குன்னு திருமணத்தை நிறுத்தி அவனை ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? மதியத்துல இருந்து எதுக்காக அவனை நினைச்சே என்னடா இவ்வளவு வருத்திக்கணும் என்று மாற்றி மாற்றி தனக்குத்தானே கேள்வி மாலை தொடுத்து விடை தேடினாள். திருமண பேச்சு ஆரம்பித்ததிலிருந்தே திருமணத்தை மலையளவு வெறுத்த என் மனம் அவனை கிஞ்சித்தும் வெறுக்கவில்லையே. எந்த வகையிலும் மறுத்து காரணம் கூற முடியாதபடி வகையாக வந்து தன் குடும்பத்திடம் சேர்ந்திருக்கிறானே என்று நான் குமைந்ததையெல்லாம் அவனை வெறுத்து கொண்டா அல்லது ஆழ்மனதில் நேசித்துக் கொண்டா என்று அவள் நெஞ்சம் திகைத்தது. முதல் சந்திப்பின் பொழுதே தன் தவறுக்கு வருந்தே அவளுக்கு உதவி செய்ய அவன் முன் வந்ததும், இவள் எடுத்தறிந்து பேசியதால் திகைத்த பின் விலகி நின்றதும், எத்தனை முறை தனக்குத்தானே அதை மனதில் ரசித்து சிரித்திருக்கிறாள். அது மட்டுமா, மாமாவோட வீட்டுலதான் வளர்ந்த தனிமை சூழல அவன் வேதனையோட வெளியிட்டப்போ அவனுடைய அனாதரவான நிலையை எண்ணி சில கணங்கள்னாலும் என் மனசு தாய் பறவையா பரிதவிச்சு போயிடுச்சே. அதன் பிறகு என் திருமணம் குறித்து அம்மா புலம்பியது, அவன் பணக்காரன் என்று தெரிந்துதான் உள்ளம் வெதும்பியது என அனைத்தையும் அவனுக்கு எதிராக திசை திருப்பி வெறுக்க முயன்றிருந்தாலும் இத்தனை நாட்களில் எனக்கே தெரியாமல் என் மனதில் அவன் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கிறதோ என்று மலைத்தாள் அட்சயா. தன் மனதின் விடை கண்டு மகிழ்வுற முடியாமல் அவன் கோரிய விஷயம் இதயத்தில் புழுவாய் குடைய துவங்க வெறுப்புடன் தலையை தாங்கிக் கொண்டு கண்களை மூடினான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தலைவருக்கு எவ்வளவு லவ் வேற வந்துருச்சான் என்று அவனை சாடியவளுக்கு மாறாக உதட்டில் சிறுநகை அரும்பியது. விழிகளை மூடி நிதானமாக மனதில் சலனமில்லாமல் கடந்த 4 தினங்களில் ரிச்சர்டுடன் பேசியவற்றை கோர்வையாக இணைத்து பார்த்தவள் பின் மெல்லிய பெருமூச்சொன்றை வெளியேற்றிவிட்டு திரும்பி நேரம் பார்த்தாள். என் தூக்கத்தை கெடுத்தவன் இந்நேரம் தூங்கியிருப்பானா என்று யோசித்தவளுக்கு வேறொரு எண்ணம் தோன்ற தன் அலைபேசியை எடுத்தவள் கடகடவென்று அதில் விரல்களை தட்டிவிட்டு காதுக்கு கொடுத்தாள். ஏ, உனக்கு கொல்லக்காரின் பேர் வச்சதுக்கு பதிலா மோகினி பிசாசன் பேர் வச்சிருக்கணும்டி. நாடு ராத்திரி 12 மணிக்கு போன் பண்ற என மீண்டும் ஒரு கொட்டாவையை வெளியேற்றினான் கருண். டேய் மங்குஸ், எதுக்காகடா கண்ட போட்டோவெல்லாம் என்னுடைய போனுக்கு அனுப்பி வைக்கிற நீ என்று எடுத்த உடனேயே அட்சயா சொல்லென்று கத்தவும் தூக்கம் போன இடம் தெரியாமல் படக்கென்று விழிகளை திறந்தான் அவன். ஏய், 10 மணிக்கு அனுப்புனது இப்பதான் அவன் கண்ணில் பட்டு தொலைச்சுச்சா? எல்லாம் என் கரகம். அது சரி, என்ன பொசுக்குன்னு அத்தான் போட்டோவ கண்ட போட்டோன்னு சொல்லிட்ட நீ? கொஞ்சமாவது மாமா மகன்ற மரியாதை இருக்கா அவனுக்கு? அத்தான் பொத்தான அப்படியே சுடுதண்ணிய கொதிக்க வச்சு மண்டையில கொட்டிடுவேன் பாத்துக்கோ என்றவள் மேலும் எகிரவும் அரண்டு போனான் கருண். என்னது? ஏ ராக்காச்சி, நீ செஞ்சாலும் செய்வ, உனக்கு பிடிக்கலன்னா போட்டோ டெலீட் பண்ணிட்டு போய் தூங்குடி, ஏன் துக்கத்தையும் சேர்த்து கெடுக்கிறான் என்று கத்தியவன் அலைபேசியை அணைப்பதற்குள் இங்கே இவள் படபடத்தாள். மவனே, போனை மட்டும் கட் பண்ண, உன் கல்யாணமே என் கையில தான் இருக்கு. அலுங்காம அதை கட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் பாத்துக்கோ என்று விரட்டினாள் அர்ச்சையா. அடித்து பிடித்து எழுந்த மருதவன், உனக்கு பெண்ணடி பிரச்சனை? ஏதோ பாவம் புள்ள பொழைச்சு போகட்டும்னு நீயா கேட்காம அக்கறையா நானே உன் ஆளுடைய போட்டோவை அனுப்புனது ஒரு குத்தமா? நான் ராத்துல போனை போட்டு என் வாழ்க்கைக்கு வேட்டு வச்சிருவேன்னு மிரட்டுறியே, இதெல்லாம் எங்க அடுக்கும்? இனி நான் உன் வழிக்கு வருவேனா? உன் வம்பே வேண்டாம், நீ எப்படியோ போ என்று புலம்பவும் அதுவரை தன்னை மறைத்து விளையாடி கொண்டிருந்தவள் வாய்விட்டு நகைக்க ஆரம்பித்தாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.